Daily. Taste the Daily. என்றாலே சுற்றுலா பயணிகள் மலை பிரதேசங்களுக்கும் குளிர் பிரதேசங்களுக்கும் படையெடுக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள கொடைக்கானல், ஊட்டிக்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் கூட சுற்றுலா பயணிகள் திரண்டு வருவர். சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து விடுதலை பெற்று மலைகளின் அரசி என அழைக்கப்படும் ஊட்டியில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்கவே பலரும் வரும் நிலையில் அவர்களுக்காகவே கோடை சீசனில் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடத்தப்படும் இந்த மலர் கண்காட்சி 5 நாட்கள் மட்டுமே நடத்தப்படும் நிலையில் இந்த ஆண்டின் மலர் கண்காட்சி வரும் 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது. உதகைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதகை அரசு தாவரவியல் பூங்காவை திறந்து வைத்து பூத்து குலுங்கிய மலர்களை கண்டு ரசித்து ஆனந்தமடைந்தார். இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக நாட்களை அதிகப்படுத்தியது மட்டுமல்லாமல் பூச்செடிகளும் மலர்களின் வடிவமைப்புகளுமே அதிகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சிக்காக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து 7.5 லட்சம் மலர் செடிகள் வரவழைக்கப்பட்டு நடவு செய்யப்பட்டன. விழாவின் சிறப்பாக சோழர் பேரரசினை நினைவூட்டும் மற்றும் பிரதிபலிக்கும் வகையில் ராஜராஜ சோழனின் அரண்மனையை போல பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டது. 70 அடி நீளம், 20 அடி அகலத்தில் 1,30,000 மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு சொக்கி போயினர். அத்தோடு அன்னப்பட்சி, அரண்மனை காவலாளிகளும் மலர்களால் வடிவமைக்கப்பட்டன. மேலும் அரண்மனைக்கான சிம்மாசனமும் 15,000 ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராஜ தோரணையுடன் காட்சியளித்தது. இதே போல கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 40 அடி உயரம், 4,000 மலர் தொட்டிகள் மற்றும் 45,000 சாமந்தி மலர்களால் கல்லணை கட்டுமானம் வடிவமைக்கப்பட்டு அதன் கம்பீரத்தை பறைசாற்றின. மேலும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளை கவரும் வகையில் தாவரவியல் பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. கள்ளிச்செடி மாளிகை மற்றும் கண்ணாடி மாளிகை புதுப்பிக்கப்பட்டு அங்கும் அரிய வகை தாவரங்கள் மற்றும் மலர் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதமான காலநிலை கொண்ட ஊட்டி தற்போது மலர் கண்காட்சியால் வண்ண பூக்களால் மனம் வீசி பூத்து குலுங்குகின்றன. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் அனீஷ் மற்றும் திருநாவுக்கரசு. Taste the Daily.